சரணம். சித்தர்கள் பக்தர்கள் இதய மேடையில் சிரிக்கும் பூரணா சரணம். ஜீவநதியான காவிரி தந்த ரட்சகா சரணம். சித்தர்கள் பக்தர்கள் இதய மேடையில் சிரிக்கும் பூரணா சரணம். யாக புண்ணியத்தின் மூல பொருளே ஈரே உலக கருவே. ஈர் உலகே கருவே. எண்ணியவர்க்கு எண்ணம் போலவே எல்லாம் தருகின்ற இறைவா. பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே. பெருவாழ்வு தரவாணி. பெருவாழ்வு தரவாணி. மாபாரதத்தை மீறுவில் எழுதிய மந்திரமூர்த்தியே சரணம். சரணம். மலையாய் அருளாய் ஒளியாய் விளங்கும் மகா கணபதியே சரணம். மகாபாரதத்தை நேருவியெழுதிய மந்திரமூர்த்தியே சரணம். மலையாய் அலையாய் ஒளியாய் திகழும் மகா கணபதியே சரணம். பாரதத்தை சுமந்து இயக்கும் புண்ணிய புருஷனே சரணம். புண்ணிய புருஷனே சரணம். சத்தியும் சித்தியும் நித்தமும் வழங்கும் சத்திய ஜோதியே சரணம். பிரணவ பொருளே ஓம் கணபதி. சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பெருவாழ்வு தரவாணி. பெருவாழ்வு தரவாணி. பெருவாழ்வு தரவாணி. எல்லாருமே கை தட்டலாம். பிள்ளையார் பாட்டு தானே பாடுனே. கை தட்டினா உங்களுக்கு தான் நல்லது. ஏன்னா இதயத்துக்கு நல்லது. நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா 3 விஷயம் சேர்த்து தான். 1 புராணம், அறிவியல், மருத்துவம் எல்லாமே நம்மள்ட்ட தான் இருக்குது. நம்ம வீட்டு அடுப்படிக்குள்ளே எல்லாமே இருக்குது. அடுப்படிக்குள்ள புராணமும் இருக்குது, விஞ்ஞானமும் இருக்குது, மருத்துவமும் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்துறது கிடையாது. கை தட்டினீங்கன்னா உங்களுக்கு கை தட்டினா என்ன நல்லதுங்கிறத அப்புறம் சொல்கிறேன். இந்த ஐயப்பன் பாட்டு பாடுவோம். அவ்வளோதான் முடிஞ்சு வர. ஐயப்பன் பாட்டை போயிட்டு வரேன். ஐயப்பன் பாட்டு பாடும்போது சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், மனசு வேதனைப்பட்ட ஒரு விஷயம் சொல்லவா? ஏன்னா உலகமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் பார்த்துருக்கீங்க. இந்த பக்கம் ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. மனசு வேதனைப்பட்டு எனக்காக இல்லை, உட்காந்துருக்க 10 வயசு குழந்தைங்களுக்காக. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு என்ன இல்லைங்கிறதுக்காக சொல்கிறேன். கேட்டோன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம பாட்டிங்க காலத்தில் நம்ம பாட்டையும் ஒரே எல்லாம் ஒன்று தானே. நம்ம பாட்டிங்க காலத்தில் ஆற்றுல தண்ணி போய்கிட்டே இருக்குமா. எப்போ பார்த்தாலும் ஆற்றுல தண்ணி போய்கிட்டு இருக்குமா. ஆற்றுல போய் ஆடு மாடு குளிப்பாட்டிட்டு துண்டில் மீன் பிடிச்சிட்டு இந்த பக்கம் அப்பச்சா குளிப்பாங்க, அந்த பக்கம் அப்பச்சி குளிப்பாங்க, சின்ன வயசு கக்கா குளிக்கும், எருமை மாடு எல்லாம் குளிக்கும். அந்த ஆற்றுல ஒரு உடம்பு தண்ணி மட்டும் சமையல் பண்ண போய் எந்த நோயும் இல்லை. இன்னைக்கு 5000 நோய் இருக்குது. அதெல்லாம் அகலமாயிருச்சு. எல்லாம் ஒன்று கசகசனாயிருச்சு. சாக்கடை கலந்து வருது, காஞ்சி போகுது. அங்கே மனசு வச்சா ஒரு மழை பெஞ்சா ஒரு அவ்வளோதான். பைகை வரல ஆரம்பிச்சு, காய ஆரம்பிச்சு, தாமிரபரணி தரங்கெட்டு போச்சு, சிறுவாணி சீரழிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. இது நம்ம பாட்டிங்காலம். அடுத்து நம்ம தாத்தா காலத்தில் ஊர் குளம் இருக்கும். கண்டிப்பாக ஊரில் ஒரு குளம் இருக்கும். குளத்தை தூர்வாரி வச்சுக்குவாங்க. இந்த பிள்ளையார் சதுர்த்தி வர்றதே இதுக்காக தான், இந்த குளத்துக்காக தான். அதான் அப்புறம் நாரத விளக்கமாக பேசுகிறேன். பிள்ளையார் சதுர்த்தி ஏன்னு சொல்லி அறிவியல் ரீதியாக ஊருக்கு ஒரு குளம் இருக்கும். ஏன்னா குளிக்கும் முறைன்னு ஒன்று இருக்கு, சாப்பிடும் முறைன்னு ஒன்று இருக்கு. வடக்க திரும்பி சாப்பிடக்கூடாது. வடக்க தலை வச்சு தூங்கக்கூட நோய் வந்துடும், தீர்க்கவே முடியாது அந்த நோயை. அப்போ அது மாதிரி குளிக்கும் முறைன்னு ஒன்று இருக்கு. பாதம் முதல்ல அதனால படித்தர வச்சு குளம் வச்சு இன்னைக்கு மருந்து காரைக்குடி பக்கம் ஊரணி இருக்கும். கேரளாவில் அப்புறம் வீட்டு முன்னாடி குளம் இருக்கும். ஏன்னா முதல்ல பாதம் நினையணும், அதுக்கப்புறம் முழங்கால் நினையணும், அதுக்கப்புறம் அடிவீர் நினையணும். அடிவீர் தான் பெண்கள் கர்ப்பப்பை இருக்கு, ஆண்களுக்கு வீரிய விதப்பை இருக்கு. அப்புறம் மார்பகம் அக்னி பகவான் நினைவு, அப்புறம் மூங்கி குளிக்கணும். அப்போ இந்த வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து காது வழியாக வெளியே வந்துடும். இதான் முறையான குளியல். அதுக்காக தான் ஊர் குளம் வச்சாங்க. குளமெல்லாம் பிளாட் ஆயிடுச்சு. குளமே இல்லை, குளம் தான் தூர்வாரி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இது நம்ம தாத்தா காலம், அப்பா காலம். அடுத்து அப்பா காலத்தில் ஒரு கேணி தான் இருக்கு ஊருக்கு, ஒரே ஒரு கேணி, பொதுவான கேணி இருக்கா. அதில் போய் அப்போ தான் என்ன செய்வாங்க, தண்ணி அரைச்சி இடுப்பு இருக்கணும், தலையில் இருக்கணும். நான் அந்த விட பிள்ளைல பார்த்துருக்கேன். அழகாக தூக்கிட்டு வருவாங்க. அப்பச்சி சாவடியில் உட்காந்து பாரு, பொண்டாட்டி வைப்பாரு. பொண்டாட்டிக்கு 50 வயசு ஆச்சு, சின்ன கட்டுக்கொலையாமல் இருக்காளே அப்படின்னு பொண்டாட்டி ரசித்த காலம் இப்போ இல்லை. சரிங்களா, முடிஞ்சு போச்சு. அதை இடுப்பு ஏன் கேணி வச்சாங்கன்னா பெண்கள் வேலை செய்யணும், நல்லா இறக்கி தண்ணி இறக்கி வந்து இந்த விழா எலும்பு வலுவடையும். அதுக்காக தான் கேணி
ஏணி வச்சது. தண்ணி சுமக்க சுமக்க இந்த இடை சின்னதாக, இடுப்பத்து குடத்தை வைக்க இடை சின்னதாகும், குழந்தைய தூக்கி வச்சுக்குவாங்க இடை சின்னதாகும். அப்போ அது மாதிரி இழுத்து அம்மி இறக்கிறதுக்கு மார்பகம் இறங்காது. எந்த வயசுலையும் குனிஞ்சு கூட்ட கூட்ட அடிவயிறு பெருக்காது. கட்டுத்துறையை கூட்டுமாங்க கிராமத்தில். கட்டுத்துறை நாட்டு பசு மாடு கட்டியிருக்க இடம். புல்லு திங்கிற மாடு, புரோட்டா திங்கிற மாடு இல்லை. அந்த நாட்டு பசு மாடு கட்டியிருப்பாங்கல்ல, அதை போய் பெண்கள் கூட்டு 10 வயசு பிள்ளை கூட்ட சொல்லுவாங்க. கூட்டினா அந்த அடிவயிறு என்னாகும், மாடு சாணம் விடுது பாருங்க, அப்போ போய் ஒரு காற்று வரும். அதை பெண்கள் சுவாசிச்சாங்கன்னா கர்ப்பப்பையில் நீர் கட்டி வர இன்னைக்கு ஆராய்ச்சி போட்டிருக்காங்க. நான் கட்டுத்துறையும் இல்லை, நாட்டு பசுமையில பாதி பெண்கள் கர்ப்பப்பையும் இல்லை, காணாமல் போச்சு, தேடிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அடுத்து வந்து என்ன செய்வாங்க, இந்த உரல் உருட்டி வந்து ஆட்டுவாங்க, மாரடைப்பு வராது. ஒரு படி அரிசியை போட்டு மாவளை கிடிப்பாங்க, இடை சின்னதாகும். எந்திரமா பெண்கள் வேலை செஞ்சாங்க, எந்த நோயும் இல்லை. எனக்கு எந்திர வீட்டில் வந்து எல்லா நோயும் வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. அது மாதிரி இது வந்து இது முடிஞ்சு, இந்த காலம் முடிஞ்சு போச்சு, அப்பா காலம். அடுத்து நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அங்கங்கே அடிவைப்பு இருக்கும். அப்படி பழைய எங்கே வேணாலும் அடிவை தண்ணியை குடிச்சிட்டு போவோம். இன்னைக்கு எதில் குடிச்சிக்கிட்டு இருக்கோம், வாட்டர் பாட்டில் குடிக்கிறோம். அடுத்து என்ன செய்ய போகிறோம், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு எதுவும் பண்ண முடியாது. காதில் இருக்க ஒரு தோட்டம் அவுத்து கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு ஒரு தண்ணி வாங்கி கொடுக்குற சூழ்நிலை வரும். அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கணும்னா வரும் மழைநீரை சேகரித்து மரங்களை பாதுகாத்து இருக்கிற தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தினால் மட்டுமே இனி வரும் சந்ததிகள் வாழ்வார்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். பணம் எல்லார்ட்டையும் இருக்குது, நகை எல்லார்ட்டையும் இருக்குது. யார்கிட்டையும் பணம் இல்லாமல் பிச்சைக்காரங்கிட்ட 1 கோடி ரூபா பணம் வச்சுருக்கான் இப்போ எல்லாம், அவ்வளோ பணம் இருக்குது. ஆனால் தண்ணி தாகத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடித்தாதான் தண்ணி தாகம் தீரும். பசிக்கு இவ்வளோ சோறுத்தினா தான் பசி அடங்கும். நகையவோ பணத்தையும் தூக்கி முழுங்கவே முடியாது. முடிஞ்சோ தண்ணீரை சேகரித்து வச்சுங்க. ஒரு ஐயப்பன் பாட்டு பாடிட்டு போயிட்டு வரேன் பத்து தங்கங்களா. எனது வீட்டு தோட்டத்தில் மல்லிகை 20 மலர்கள் பூத்திருந்தாலும் மல்லிகையோடு ஒவ்வொரு பூக்களாக கலந்து கந்தனிக்காக நான் தொடுக்கும் மலை பூவும் பெண்ணும் ஒன்று. பிறந்த வீட்டுக்கு பெருமையும் புகுந்த வீட்டுக்கு புகழையும் தரக்கூடியவர்கள் பெண்கள். பிறந்த வீட்டு பெருமைகளை புகுந்த வீட்டிலே பேசக்கூடாது, புகுந்த வீட்டு கஷ்டங்களை பிறந்த வீட்டிலே கூறக்கூடாது என்பது பெண்மையின் தத்துவம். பெண்ணாகப்பட்டவள் பிறந்த வீடமாக தான் சென்று வாழுமிடம் கடைசி வரை கணவன் வீடாகத்தான் இருக்கும். கணவனுக்குள் கட்டுப்பட்டவன் பெண்கள். வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். 2ல் 1 செய்தாலும் எந்த வண்டியும் ஓடாது. வாழ்க்கைங்கிற வண்டியை வச்சு சமமாக இருக்கு எல்லாரும். யாரும் பெரிய ஆள் கிடையாது. பெரிய ஆள் யாரு, இறைவன் தான் பெரிய ஆள். நீங்கள்லாம் சின்ன பிள்ளைல பம்பரக்கட்டை விளையாடி இருப்பீங்க. அந்த பம்பரக்கட்டை சாட்டை சுற்றி இந்த கையில் எவ்வளோ இருக்கு அது வரைக்கும் விட்டுவீங்க, பம்பரம் சுத்தம். நாமெல்லாம் பூமியில் சொல்ல வந்த பம்பரக்கட்டை சாட்டை யார் கையில் இருக்கு, அவங்க கையில் இருக்கு. எப்போ பிறக்கணும், எப்போ சாகணும், எப்போ அசிங்கப்படணும், எப்போ அவமானப்படணும், எப்போ சொத்து இருக்கணும், எப்போ சொத்து இல்லாமல் போகணும், எல்லாம் அவனுக்கு தெரியும். ஒரு மேலே சுற்றி நம்ம சொல்ல விட்டுருக்கான். இந்த பம்பரக்கட்டை விழுந்துடும், நின்று ஒரு நாளைக்கு. மனிதன்கிற பம்பரக்கட்டை மரணமடைவதற்கு முன்னால் அக்கம் பக்கம் உள்ள ஒரு அன்போடு, தாய் தந்தையோட நேசத்தோடு, கணவன் மனைவி உண்மையான பாசத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சாதனை செய்து பெரியாளாவதை விட அடுத்தவர் மனங்களை நாம் வேதனைப்படுத்தினால் அதுவே மிகப்பெரிய சாதனை என்று, வேதனைப்படுத்தாமல் இருந்தால் அதுவே மிகப்பெரிய சாதனை என்று கற்றவர்கள் கவிஞர்கள் கூறுகிறார்கள். போயிட்டுவா ஒரு ஐயப்பன் பாட்டை பாடிட்டு. இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் எமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. மெய்யபிஷேகம் சுவாமிக்கு, கற்பூர தீபம் சுவாமிக்கு, ஐயப்பமார்களை கூட்டிக் கொண்டு ஐயனை நாடி சென்றடைவோம், சபரிமலைக்கு சென்றடைவோம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து விரதமிருந்தி பார்த்த சாரதி உன் மைந்தனையே உனை
வருஷத்தில் ஒரு தடவையாவது போட்டிருப்பீங்க. ஏன் கார்த்திகை மாதம் மாலை போட வச்சாங்க? நான் தினம் தினம் அதை பதிவு பண்ணி வைக்கிறேன். ஏன் தெரியுங்களா? நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறக்காக தான். சித்தர்கள் வந்து சும்மாலாம் எழுதி வைக்க கிடையாது.